ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். 2024க்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டெஸ்ட் பேட்ச். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ்க்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சும் போய் நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் வந்து நோட்டிஃபிகேஷன் வராதனாலையும் ஸோ ஆனுவல் பிளானர் வந்து விடாதனாலையும் அவ்வளோவா யாரும் வந்து ஜாயின் பண்ணலை. ஸோ இப்போ ரீசெண்டாக ஆனுவல் பிளானர் வந்து வந்துருச்சு. ஸோ நிறைய பேர் வந்து மறுபடியும் எப்போ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதனால வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதே 100 ரூபீஸ் தாங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன அதே இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இருந்தாலும் புதுசாக பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கும், ப்ளஸ் ஜிகே, அதுக்கப்புறம் மேக்ஸ் எல்லாமே வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்குங்க. ஸோ 100 ரூபீஸ் தான், ரொம்ப அதிகமான பேமெண்ட்லாம் இல்லை. ஸோ நிறைய பேர்னால வந்து அதிகமான பேமெண்ட் கொடுத்து ஜாயின் பண்ண முடியாத சூழ்நிலையும் இருப்பீங்க. ஸோ அவங்கள கருத்தில் கொண்டு தான் நாங்கள் வந்து கம்மியான அமௌண்ட்டில் உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கே, அப்போ அந்தளவுக்கு வந்து டெஸ்ட் வந்து ஒர்த்தாக இருக்காதே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அமௌண்ட்டை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ அமௌண்ட்டை வந்து நாங்கள் வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டோம். ஸோ நீங்கள் 1000 ரூபா கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணாலும் எந்த அளவுக்கு கொஸ்டின் வந்து ஒர்த்தாக இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து கொஸ்டின் வந்து நல்லா டஃப்பாக இருக்காது. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், எதுக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டு அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம். ஸோ கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்த்தாகவே இருக்கும். அதனால் வந்து நீங்கள் பயப்படாமல் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புக் வைஸ் தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? ஸோ இயல் வாரியா வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் நடக்கும். சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான மெட்டீரியல் வந்து நாங்கள் கொடுத்துருவோம், குரூப்லேயே வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டும் வந்து இருக்கும். தமிழை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கு, ஓல்டு புக்கு ரெண்டுமே வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ புக் வைஸ் வந்து டெஸ்ட் நடக்கும். அதே டைம் பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸில் உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குல்ல, ஸோ அது தனித்தனியாகவே உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து குரூப்பில் வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுக்கப்புறம் வீக்லி உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதே மாதிரி டெஸ்ட்டு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ கூகுள் ஃபார்மில் நடக்குமா, இல்லை பிடிஎஃபாக கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ டெஸ்ட்டு வந்து கூகுள் ஃபார்மில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே டைம் வந்து நீங்கள் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிஎஃப்பும் வந்து நாங்கள் குரூப்லேயே வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை வந்து ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்லையும் இருக்கும், பிடிஎஃப்பும் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜிகேயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெசன் வைஸ் தான் வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ லெசன் வைஸும் பார்த்தீங்கன்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய எல்லா லெசன்ஸுமே வந்து உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் வச்சுருவோம். இதுவும் அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து, அதாவது வீக்லி உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து என்னென்ன நாங்கள் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்லேயே வந்து எல்லா லெசனுக்கான மெட்டீரியல்ஸும் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அதே டைம் பார்த்தீங்கன்னா ஒன்லைனர் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, ஸோ முக்கியமான ஒன்லைனர் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி அதையும் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாகவே குரூப்பில் வந்து நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா 100+ டெஸ்ட் வந்து இருக்கும். 100க்கு மேலேயே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஜிகேலையும் அதே மாதிரி தான் 100க்கு மேலேயே வந்து டெஸ்ட் இருக்கும். சயின்ஸ் அண்டு மேக்ஸ் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் வந்து டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சயின்ஸும் மேக்ஸும் டாபிக் வைஸ் தான் வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப், அதாவது டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் வந்து நாங்கள் குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஆர் கூகுள் ஃபார்ம் இது ரெண்டுலேயுமே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து எதில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலகிராமில் தான் நடக்கும். ஓகேவா? ஸோ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்டிங் டேட், அட்மிஷன் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23ஆம் தேதியே வந்து அட்மிஷன் டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ டெஸ்ட்டு வந்து, அதாவது டெஸ்ட் பேட்ச் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும், கிளாஸ் வந்து என்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதி வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் இப்போ பே பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா
ஸோ உங்களை வந்து 2ஆம் தேதி ஈவினிங்குள்ள உங்களுக்கு குரூப்ல வந்து நாங்க ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ அதனால வந்து நான் வந்து பே பண்ணிட்டேன், இன்னும் என்னை குரூப்ல ஆட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். ஸோ நீங்க ஒன் டைம் நீங்க வந்து பே பண்ணிட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி, அதாவது 2ஆம் தேதி ஈவினிங்குள்ள உங்களை வந்து குரூப்ல வந்து நாங்க ஆட் பண்ணிடுவோம். அதனால நீங்க அட்வான்ஸா பே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees தாங்க. ஓகேவா? தமிழ், ஜிகே, மேக்ஸ், சயின்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 100 rupeesல தான் டெஸ்ட் பேட்ச் நடக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன்லி தான். இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. ஒன்லி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான். அதனால நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நான் எப்படி பே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களை ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் சொல்லுவாங்க. ஸோ யாரும் ஃபோன் பண்ண வேண்டாம், ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அட்டென்ட் பண்ண கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணி. ஸோ இது வந்து ரொம்ப கம்மியான பேமெண்ட் தான். இந்த மாதிரி ஒரு அரிய வாய்ப்பு வந்து கிடைக்காது. ஸோ அதனால சீக்கிரம் ஜாயின் பண்ணி எப்படியாவது 6 மந்த்துக்குள்ள படிச்சு ஒரு வேலையை வாங்குறதுக்கு பாருங்க. ஸோ இதுக்கப்புறமும் வந்து ஏதாவது டெஸ்ட் பேட்ச் போடுவாங்களா, ஜாயின் பண்ணலாமா, படிக்கலாமா அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய நாட்கள் தான் வீணாகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. 3ஆம் தேதி வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.